கவிஞர் அவர்களே, அதாவது நேற்று துணை முதல்வர் உதயநிதி ஆமா 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 தேனி பக்கம் ஷூட்டிங் ஆம்ல ஷூட்டிங் இல்லத்துல அவர் எப்போ அரசியலுக்குள்ள வந்தாரோ அவர் அறிவிச்சு தான் வந்தாரு, இனி நான் படத்தில் நடிக்க மாட்டேன். அதனால அந்த ஷூட்டிங், இதுவும் ஒரு அரசியல் ஷூட்டிங் தான். பட ஷூட்டிங் அரசியல் ஷூட்டிங் தான். ஆமா, மகன் இங்க இருக்காரு, அப்ப அப்பா எங்க போனாரு? தெற்கு நோக்கி மகன் பயணம், வடக்கு நோக்கி அப்பா பயணம். ஓ, நீங்க வேற வடக்கு நோக்கினா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தமிழகத்துல இருக்க வடக்கு நோக்கி வடக்கு போயிட்டு விட்டாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வடக்கு நோக்கி என்றால் அந்த காலத்துல வந்து அரசர்கள் தன் பதவியை இழந்து வடக்கே சொல்வார்கள், புரிந்து கொள்ளுங்கள் சுத்த தமிழ்ல. ஆனா இவர் தெற்க வந்திருக்காரு, அவர் வடக்க போயிட்டாரு சொன்னீங்களா, அதனால கொஞ்சம் சின்ன பயம் வந்துருச்சு. வேற தனது எல்லையை விரிவுபடுத்துறதுக்காகவும் வடக்குல போயிருக்காங்க தெற்குல இருந்து. அது வந்து படைபலங்களோடு போறது, சிங்களா போனா உண்மையான ஆர்மி மாதிரி போயிருப்பாங்க. அதாவது என்னன்னா, 3 வருடங்களாக நீங்க சொல்வது போல வடக்கு பக்கத்து தலையே வைக்கல. இந்த வருடம் வடக்கு பக்கத்து போயிட்டு வந்துட்டாங்க. தேர்தல் வர நேரத்துல அப்பா வடக்க ரோடு ஷோ, மகன் வந்து தெற்கே. அதாவது பாருங்க கவிஞர் அவர்களே, பொதுக்குழு கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி 2 நடந்துச்சு, மதுரையை மையப்படுத்தி. அதுல வந்து 10 நமக்கே அப்படின்னு பேசினாங்க. ஸோ அதே மாதிரி அதை இது பண்ணுவதற்காக தேனியை வந்து தேர்ந்தெடுத்து அவரோட பையன் போய் இப்போ வந்து 2 தினங்களாக வந்து அங்கன்வாடி குழந்தைகளை சந்திக்கிறதாகவும் சரி. அதுக்கு ஒரு நீங்க சொல்றது ரைட்டு தான், ஆனா ஒரு பெரிய லோகோ மாதிரி அதுக்கு ஒரு பெரிய விரிவாக்கம் சொல்லியிருக்காங்க. என்ன தெரியுமா? வெல்வோம் 200. சரி, என்ன ரெட்டலையை கட்டுறீங்க? வென்றெடுப்போம் வரலாறு அப்படின்னு இருக்காரு. தலைவரே, கவிஞர்களே, தொகுதியே 134 தானே இருக்கு, 200 எப்படி வெல்வோம்? இருக்கிறது 200 தொகுதியை வென்றாம போதுன்னு நினைக்கிறாரு. 200 புரிஞ்சுக்கங்க. என்ன நீங்க இன்னைக்கு கொடுக்கறதுல தானே. ஓஹோ, அந்த 200 ரைட். அதாவது பாருங்க, அந்த அப்பா வந்து டெல்லி பயணம் முடிந்து வெற்றிகரமா திரும்பிய பிறகு மகன் வந்து அரசியல்ல இருந்து கொஞ்சம் ஒதுக்கி இருந்தாப்ல. ஏன் அப்படின்னா, அந்த பிரஸ் மீட் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து தள்ளி வச்சாப்ல. ஏப்பா, அவருக்கு ஏதோ சின்ன பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கப்பா. சின்ன பாதிப்பு இல்ல, பெரிய பாதிப்பு. அந்த டாஸ்மாக் ஊழல்ல ஏதோ சம்பந்தப்பட்டதா. ஓ, இடி. ஆமா, எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. அது ஒரு அறிக்கையோட விட்டுருந்தாங்க முரசொலியில கூட. என்னன்னா, அவர் வந்து உடல் உபாதைகள் பாதிக்கப்பட்டதா, சிறிது காலம் அரசியலில் இருந்து ஓய்வில் இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இப்ப அவர் ஆக்டிவ் ஆயிட்டாப்ல தலைவர். ஆமா, இப்ப இடி எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிருக்காரு. சரி, அவர் உடல்நிலை சரியாக இருந்தால் சந்தோஷம் தான். ஆமா, அதே மாதிரி போயிட்டு வந்து தெற்கு நோக்கி பயணம் பண்ணி தேனியில இது பண்ணிட்டு இருக்காரு. பார்ப்போம் என்ன. தெற்கே தேயாத விரை, வடக்கே வளர் விரை அப்படின்ற மாதிரி போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் தான் தெரியும் எந்த விரை வளருதா வளரலையான்னு. நன்றி, வணக்கம்.